சிவன் அப்படிங்கிற சொல்லுக்கு தூய்மையானவர், தூய்மைப்படுத்துபவர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. குற்றம் செய்யறவங்களை தன்னுடைய நெற்றிக் கண்ணால தண்டிக்கிற சிவபெருமானுக்கு விநாயகர், முருகர், ஐயப்பன் அப்படின்னு 3 மகன்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிவபெருமானுக்கு 3 மகள்களும் இருக்கிறது நம்மள பலருக்கும் தெரியாதுங்க. அசோக சுந்தரி, ஜோதி, வாசுகி அப்படின்னு சிவபெருமானுக்கு 3 மகள்கள் இருக்காங்க. அசோக சுந்தரி பத்ம புராணத்துல சிவன், பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளா அசோக சுந்தரிய சொல்றாங்க. அதுல அசோக சுந்தரி நகுசன் அப்படின்றவரை மணந்து கொண்டதாவும், அவங்களுக்கு யயாதி அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பெண் குழந்தை இல்ல அப்படின்னு கவலை கொண்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் அப்படிங்கறதால இவங்க அசோக சுந்தரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. 2வது மகள் ஜோதி. ஒளியின் மற்றொரு பெயர் தான் ஜோதி. இந்த ஜோதி பிறந்ததற்கு 2 விதமான கதைகளும் சொல்லப்படுது. சிவபெருமானின் ஒளி வட்டத்திலிருந்து பிறந்தவங்க தான் ஜோதி அப்படின்னு ஒரு சிலரும், இல்ல பார்வதி தேவியுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியில பிறந்தவங்க தான் இவங்க அப்படின்னும் 2 விதமான கதைகளும் சொல்லப்படுது. இவங்க தமிழகத்துல ஜுவாலாமுகி அப்படின்ற பேர்ல வழிபட்டுட்டு வராங்க. 3வது வாசுகி. வாசுகிய பத்தி பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமிர்தம் கடையும் போது வெளிவந்த ஆழகால விஷயத்தை குடித்த சிவபெருமான அதிலிருந்து விடுவித்தவங்க தான் இந்த வாசுகி. அதாவது வாசுகி அப்படின்றவங்க எல்லா கோவில்களையும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமா இருக்காங்க. இவங்க சிவபெருமானுடைய மகள், பார்வதி தேவியுடைய மகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பாம்புகளின் கடவுளான கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிர் அணுக்கள் விழுந்ததால பிறந்தவங்க தான் இந்த வாசுகி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு மானசா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்காம். சிவபெருமானுக்கு இவர் மீது ஏற்பட்ட அதீத கோபத்தால அவரால நிராகரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.